வணக்கம் மக்கள், வெல்கம் பேக் டு மை சேனல். நான் தான் உங்கள் டாக்ஸி. ஸோ இன்றைக்கி பார்த்தீங்கன்னா வந்துட்டு என்ன விட போகிறோன்னா மைண்ட் கிராஃப்ட் தான் மக்கள் விட போகிறோம். என்னாச்சுடா இத்தனை நாளில் எங்கே போனீங்க அப்படின்னு நீங்கள் கேட்டிருப்பீங்க. என் தம்பிக்கும் பார்த்தீங்கன்னா வந்துட்டு எக்ஸாம் ஆரம்பிச்சிது, அதே மாதிரி எனக்கும் பார்த்தீங்கன்னா எக்ஸாம் ஆரம்பிச்சிருச்சு. ஸோ அதனால் எக்ஸாமும் இப்போ போயிட்டு தான் இருக்குது. இப்போ தான் வந்துட்டு பாதி முடிஞ்சிருக்கு, இன்னும் பாதி இருக்குது. ஓகே மக்களே, இருந்தாலும் அவங்களாம் மறக்காமல் நான் போடுறேன்னு சொல்லிட்டு திரும்ப வந்துருக்கு. அதேமாதிரி நான் ஊருக்கு போயிட்டேன். ஊருக்கு போன டைம் பார்த்தீங்கன்னா அங்கெல்லாம் போடவே முடியல ஃபுல்லாக. ஸோ அதனால் பார்த்தீங்கன்னா வந்துட்டு நம்ம இன்றைக்கி திரும்ப ஆரம்பிச்சிருக்கோம். என்னாச்சு பழைய ரிப்போர்ட் ஒரு சரி சர்வைவெல்லாம் கேட்டு போய் நினைப்பீங்க. அது என்னாச்சு தெரியுமா? வேறு ஒன்றும் ஆகல. அது வந்துட்டு என் ஃபோன் வந்துட்டு ஓவர் டேட்டா ஃபுல் ஆச்சுன்னு சொல்லிட்டு, ஸ்டோரேஜ் கழிச்சுன்னு சொல்லிட்டு நான் அடுத்து டெலிட் பண்ணும்போது தெரியாமல் மைண்ட் கிராஃப்ட்டையும் டெலிட் பண்ணிட்டேன். அந்த டைமில் டெலிட் பண்ணும்போது பார்த்திங்கன்னா அந்த மேப்பும் சேர்ந்து டெலிட் ஆகிடுச்சு. ஸோ அதனால் வந்து திரும்ப என்ன சீரீஸ்ன்னு பார்த்தீங்கன்னா அதே புவர் டு ரிச் சீரீஸ் தான். இந்த வாட்டி கண்டிப்பாக வந்துட்டு அது வந்து பார்த்திங்கன்னா 100 days, பட் இது வெறும் 50 days தான். நமக்கு இதுதான் சேலஞ்சு. 50 daysக்குள்ளே நம்ம வந்துட்டு ஆகணும். ஓகே, நமக்கு பார்த்திங்கன்னா வந்துட்டு ஒரே ஒரு என்ன கேட்டீங்க நிறைய பேர், ஏன்னா உனக்கு மட்டும் எங்கே ஏதாவது செஸ்ட் பாக்ஸ்லாம் வருது ஆரம்பத்தில் கேட்குறீங்க. அது ஒன்றும் இல்லை, சின்ன சீர்கோள் மட்டும் போடுவேன், அது மட்டும் வந்துடும். ஓகே மக்களே, நூறு இப்போ மக்களே நேராக நம்ம ஓடி போயிட்டு நம்ம வழக்கம் போல் பண்ணுற நிறைய திருட்டு வேலையெல்லாம் பண்ணுறதுக்கு போயிட்டு அப்படியே நம்ம மேப்பை எடுத்துக்குவோம். ஸோ அதனால் இந்த மேப் போடும்போது நமக்கு கொஞ்சம் நிறைய ரூட்லாம் தெரியும். ஸோ அந்த மேப்பில் நம்ம போட்டு வச்சுக்கலாம். வேகமாக ஓடு. ஓகே, இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம அந்த இடத்துக்கு வந்தாச்சுன்னு நினைக்கிறேன். எஸ், வந்தாச்சு இடத்துக்கு. இந்த இடம் ஞாபகம் இருக்கா மக்களே? நம்ம உள்ளே போயிட்டு செருப்பு வாங்கிட்டது நான் இடம் இருக்குது. நிறைய டிஎன்டி வச்சு கொளுத்திக்கிறோம் நம்ம. ஓகே, ஸோ இந்த இடத்துல பார்த்திங்கன்னா வந்துட்டு நம்மளோட ஃபர்னான்ஸ் இருக்குது. ஸோ நமக்கு தேவைப்படும் கன்ஃபார்மாக. இந்த இடத்துல பார்த்திங்கன்னா நம்மளோட ஹைட்டு இருக்குது. இந்த ஹைட்டு தான் தேடி வந்தேன். கன்ஃபார்மாக அது இருக்குது. இங்கே எனக்கு தெரியும், அது கன்ஃபார்ம் இங்கே இருக்குன்னு. ஓகே, இது எல்லாத்தையும் இங்கே வச்சுக்குவோம் உள்ள பத்திரமா, அப்புறமா எடுத்துக்குவோம். தென் இது எடுத்துக்கணும், உடன் பிக்கேக்ஸ் எடுத்துருக்கோம். அது கொஞ்சம் யூஸ் ஆகும் நம்ம இதில். எவனா போட்டதே பாட்டில் உருட்டுற மாதிரி உருட்டுறா, எதை உருட்டுறானே தெரில மக்களே. நான் காமிக்கிறது வேறுமே வந்துட்டு ஒரு 25% தான் இருக்கும் இதுலேயே. இன்னும் வந்துட்டு ஏகப்பட்ட விஷயம் இருக்குது. அது எல்லாத்தையும் எனக்கே இன்னும் தெரியாமல் நிறையா விஷயம் இருக்குன்னு நினைக்கிறேன். ஓகே, வந்தாச்சு இடத்துக்கு. இப்போ என்ன பண்ணுறோன்னா போயிட்டு இந்த ஃபஸ்ட்டு இந்த ஆக்ஸ் இருக்குல்ல, போட அங்கிட்டு எல்லாமே தச்சா. ஓகே, சூப்பர், வெரி குட், எக்ஸலண்ட். ஓகே மக்கள், எல்லாமே நம்ம எடுத்தாச்சு இப்போதைக்கு. இப்போ என்ன பண்ணுறோன்னா இது எடுத்துருவோம். எடுத்தாச்சு, அதையும் எடுத்துருவோம். இப்போ என்ன பண்ணுவோம்னா இந்த இடத்துல இது எடுத்து வச்சுக்குவோம் இங்கே. தென் அதே மாதிரி இது எடுத்து வச்சுக்குவோம். நவுறா வெள்ளை படம், வெள்ளை படம், இந்த பயம் இருக்கணும். இந்த இடத்துல ஒன்று வச்சுக்குவோம், இந்த இடத்துல. தென் இந்த இடத்துல ஒன்று வச்சுக்குவோம். இது பார்த்திங்கன்னா தூக்கி இங்கே வச்சுக்குவோம். ஓகே, எவ்ரிதிங் இஸ் நைஸ்.
ஒவ்வொரு செஸ்ட் பாக்ஸ் நம்மக்கிட்ட 2 செஸ்ட் பாக்ஸ் இருக்குது. செஸ்ட் பாக்ஸ் மேப்பை தூக்கி இங்கே போட்டு செஸ்ட் பாக்ஸ் இங்கே வச்சிட வேண்டியதுதான். ஓகே மக்களே, செஸ்ட் பாக்ஸ் வச்சுச்சு. நம்ம என்ன வேலை, போயிட்டு கிராஃப்டிங் டேபிள் எடுக்க வேண்டியதான். கிராஃப்டிங் டேபிள் எங்கே இருக்குது கண்டுபிடிச்சிட்டேன். ஓகே, கிராஃப்டிங் டேபிள் இருக்குது. இது பார்த்தீங்கன்னா எபிசோட் 1 ஆஃப் தி ரிச் போர் டு ரிச் சீரிஸ். தென் நம்ம எடுத்து அந்த ஃபர்னான்ஸ்லாம் இங்கே இருக்குது. ஃபர்னான்ஸ் இங்கே இருக்குது. தென் இது இங்கே வச்சுருவோம். இந்த இடத்துல ஒரு பெட்டு வச்சுருவோம். தென் இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா இது இங்கே வச்சுருவோம். அவ்வளோதான், 3 மேலே இருக்குது. இது ஓகே, ஆல் கிளியர். இந்த இடத்துல பெட்டை வச்சுட்டு முடிஞ்சிடும். நாயெல்லாம் குலைக்குது மக்களே. நம்ம முதல்ல பெட்டு நமக்கு இங்கே இருக்கு பாரு, பெட்டு. ஓ, அது கண்ணை பார்த்தீங்கன்னா பிளட் ஆயிடுச்சுன்னு. நாங்களும் அது கொல்ல நினச்சேன், கொல்ல வரல மாட்டேண்ணா. இங்கே ஒன்று இருக்குது, இது நம்ம எடுத்துவோம். ஓ, இது நிறைய ஐட்டம்ஸ் இருக்கும் போல் இருக்கு. என்ன பண்ணுறோன்னா இது எல்லாத்தையும் கொண்டு போய் நம்மளுடைய இடத்துல கொண்டு போய் செம்மி வைக்கிறோம். ஓகே, நம்ம காலங்காலமாக வந்து இருக்கிற ஒரே வீடு இந்த வீடு தான். யாரா நீ என்னடா பண்ணுறானுங்க இங்கே? நவுறா போட்டோ வந்துட்டு. இங்கே ஒரு செஸ்ட் பாக்ஸ் வச்சுருவோம். தென் இதுக்குள்ளே பார்த்தீங்கன்னா வந்துட்டு இது இருக்கட்டும், இது எல்லாத்துக்கு வேலை போட்டுருவோம். இங்கே வச்சுருவோம், இது யூஸாக இருக்கும். தென் இது இதெல்லாம் தேவைப்படாது நினைக்கிறேன். ஓகே, இதெல்லாமே வச்சு இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம்னா, நம்மகிட்ட பிளாங்க் இருக்குது, அதை வச்சு நம்ம வந்துட்டு ஃபஸ்ட்டு ஸ்டிக்ஸ் செய்ய போகிறோம். ஸ்டிக்ஸ் எங்கே இருக்குது? எங்கே இருக்குது ஸ்டிக்ஸு? கண்ணு வார்த்தையில் ஸ்டிக்ஸ் இருக்குது. மக்கள் நம்மகிட்ட ஷீல்டு இருக்குது. ஷீல்டு வேணுமா? இப்போ நம்ம தேவைப்படுது, அப்புறம் எடுத்துக்கோம். இந்த 3 எடுத்துக்கோம். 3 நமக்கு தேவைப்படும். இதுக்கப்புறம் நிறைய நம்ம இதுக்கெல்லாம் போவோம். ஸோ அதுக்கெல்லாம் நமக்கு தேவை கன்ஃபார்ம் பண்ணும். எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா வந்துட்டு இது பேர் என்ன, மைனிங்லாம் போவோம். ஸோ நைட்டு வேறு ஆகிடுச்சு, பெட்டு வேறு தேவை. பெட்டு போய் நாட்டு கொண்டு வந்துடும். போட்டாட்டி 100 ரூபா தம்பி, 100 ரூபா. இங்கே தூங்கிட்டு நாளைக்கு காலை எடுத்துகிட்டு போயிடும். ஏன்னா இன்றைக்கி நைட்டு இங்கேருந்து எடுத்துகிட்டு போகிற கேட் வந்து டேஞ்சரஸான ஒரு வேலை. எடுத்தாச்சு. இப்போ எடுத்து என்ன பண்ண போகிறேன்னா, இதை தூக்கி கொண்டு போய் அப்படியே இங்கே குதித்து ஒரு அடி வாங்கி இங்கே போகிறோம். வச்சாச்சு மக்களே, போட்டாச்சு. ரீஸ்பான் பாயிண்ட் போட்டாச்சு. நம்ம போய் என்ன பண்ண போகிறோம்னா, நம்ம போயிட்டு அங்கே நம்ம நெதர் போர்ட்டல் கிட்டே ஒரு இது இருக்கும். இங்கே காலங்காலமாக ஒரு இடத்துல ஒரு நெதர் போர்ட்டல் இருக்கும். இவன் அடுத்துன்னு வச்சுக்கோங்களேன், நமக்கு வந்து இது கிடைக்கும். தம்பி ஓட தம்பி, ஓட தம்பி, நான் அடிக்கிறேன். 100 ரூபா டே புட்றா. அவனை என்ன தோத்துறான்? இதுக்கு மேலே வர முடியாதுல்ல ஒன்று. வட்ட இங்கே விட தைரியமாக நடந்தான் விடாது. அது அங்கே இருக்காம கூட முஸ்தான் நம்மள கொன்னே வரமாட்டல. கூட சீக்கிரத்தில் டைமண்ட் டாக்ஸ் எடுத்து கொள்ளுறவனை. இப்போ நம்ம நேராக போயிட்டு யாரும் சண்டை பிரச்சனை இல்லாமல் இங்கே இருக்கிறத எடுக்கணும்ல.
இங்கே கேட் ஓப்பன் பண்ணுற மாதிரி இருக்கா? எல்லா இடம் க்ளோஸ். பரவாயில்ல, இதை எடுத்துக்குவோம் நம்ம. தென் இது தேவைப்படும். இது பார்த்திங்கன்னா நமக்கு ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லான ஒரு ஐட்டம் தான். நான் பார்த்தீங்கன்னா வந்துட்டு இதுக்கு முன்னாடி நான் வந்துட்டு ஒரு 4 5 6 வீடியோ எடுத்து வச்சுருந்தேன். 6 வீடியோ எடுத்து பார்த்தீங்கன்னா வந்துட்டு ஒரு வீடியோ பார்த்தீங்கன்னா ஆடியோ இல்லாமல் வந்துச்சு. இதை புதுசாக பண்ண பழைய இது பார்த்தீங்கன்னா வந்துட்டு எதாவது சொன்னேன்ல, அன்இன்ஸ்டால் பண்ணும்போது அன்இன்ஸ்டால் பண்ணிட்டேன். இப்போ அது எதுன்னு வேறு தெரில. ஸ்க்ரீன் ரெக்கார்டரு இப்போ பார்த்தீங்கன்னா வந்துட்டு வேறு ஒன்று பண்ணியிருக்கேன். தென் அந்த பழசு அதில் பார்த்தீங்கன்னா வந்துட்டு அனேபிள் பண்ணியிருந்தேன். இப்போ நான் அனேபிள் பண்ணாமல் இருந்தங்காட்டி அது வந்துட்டு என்னாச்சு, ஆடியோ இல்லாமல் எடுத்துருச்சு. வீடியோ மட்டும் இருக்குது, ஊமை படம் மாதிரி எடுக்கிறதுக்கு. அப்புறம் அடுத்த இருக்கும்போது ரெக்கார்டிங் ஆன் பண்ணாமல் எடுத்துக்கிறேன். நான் ஒரு தடவை ரெக்கார்டிங் ஆன் பண்ணாமல் ஃபுல்லாக ஒரு 50 நிமிஷம் வீடியோ. அதெல்லாம் என்ன தெரியுமா, கால் ஆஃப் டியூட்டி வீடியோ தான் அது. 50 நிமிஷம் வீடியோ குட்டி சீக்கிரத்தில் கால் ஆஃப் டியூட்டி வீடியோவும் போடுவாங்க கன்ஃபார்ம். வேணா கீழே சொல்லுங்கள் மக்களே, கால் ஆஃப் டியூட்டி வீடியோஸ் CODMனு போட்டு கீழே சொல்லுங்கள் மக்களே. ஸோ நம்மகிட்ட எத்தனை பிளாக்ஸ் இருக்குது? சேட்ரா, நம்மகிட்ட பிளாக்ஸுங்கிறதே ஒன்றும் இல்லை. கன்ஃபார்ம் நான் பிளாக்ஸ் வெட்டி தான் ஆகணும். மேலே வருதுன்னு தெரியலையே. லாவா கிழக்கு உபயோகம்னு வச்சுக்கோ, இந்த மாதிரி கிறுக்க யாராலும் இருக்க முடியுது. ஸோ அப்படியே இந்த பக்கம் போய் தென் அப்படியே இங்கே யாராவது ஜம்ப் போடு. அப்போ இங்கே ஜம்ப் போட்டுச்சு. தென் நம்மகிட்ட அந்த இது இங்கே அது பேர் என்ன இருக்கிறானடா, நெதர் ரேக். ஸோ இந்த நெதர் ரேக் பார்த்திங்கன்னா இங்கே உடச்சிருவோம். இங்கே போட்டுருவோம். இதை உடச்சி எடுத்துக்குவோம். அவ்வளோதான். இப்போ என்ன பண்ணுவோம், தூரம் போட்டு இங்கே ஒரு படிக்கட் மாதிரி போட்டுருவோம். அவ்வளோதான். நம்மகிட்ட இந்த மேப் எங்கள் மக்கள் சவுண்ட் வருதே. இவன் தான் அவன் ஓடிப்பாரு கத்துறது பாரு. போடிப்பாயில போடா. ஓகே, நம்ம மேப் வச்சுட்டு இப்படியே போவோம். நம்ம ஃபுல்லாக க்ரியேட் ஆகும். இதில் பார்த்தீங்கன்னா வந்து கோஸ்டல் வில்லேஜ் பார்த்தீங்கன்னா நான் இது வரைக்கும் கண்டுபிடிச்சி பார்த்தீங்கன்னா 3 கோஸ்டல் வில்லேஜ் இருக்குது. இப்படியே நேராக போனால் முன்னாடி ஒரு கோஸ்டல் வில்லேஜ் தான் இந்த கார்னரில் இருக்குது. அந்த பக்கம் அப்படியே நேராக போனால் ஒரு 729 கோஆர்டினேட்ஸில் ஒன்று இருக்குது. அங்கே ஒன்று நம்ம போட் சீரீஸில் நீங்கள் பார்த்துருப்பீங்க. அந்த ஒரு வில்லேஜும் இப்படியே போனால் அங்கே ஒரு வில்லேஜ் இருக்குது. இது இன்னும் ஒரு வில்லேஜ் இருக்குன்னு நினைக்கிறேன். இந்த ரைட்டில் போனால் ஒரு வில்லேஜ் இருக்குன்னு நினைக்கிறேன். தேடி பார்க்குறோம் நம்ம. அதுக்குன்னே எக்ஸ்ப்ளோரிங் வில்லேஜஸ்ன்னு சொல்லிட்டு அது ஒரு வீடியோ போடுறேன், கன்ஃபார்ம் போடுறேன். இப்போ நான் என்ன பண்ணுறேன்னு யோசிக்கிறீங்க? மைனிங்க்கு என்னெல்லாம் தேவையோ எல்லாத்தையும் நான் ரெடி பண்ண போகிறேன் ஃப்ரெண்ட்ஸ். அவ்வளோதான் மக்களே. ஐயோ அரங்க வந்துட்டேன், இன்னும் பிரச்சனை இல்லை. வீட்டுக்கு தான் வந்துருக்கேன். இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோன்னா, இதெல்லாம் நம்மகிட்ட இருக்கா? ஓகே, இதை வச்சு நம்ம என்ன பண்ண போகிறோம்னா அயன் நெகட் ரெடி பண்ண போகிறோம். அயன்
அயன் தென்ன சாரி அயன் நக்கெட்டுங்கிறேன். நக்கெட் சாப்பிட்டு சாப்பிட்டு ஐயோ சாரி, இது வேணாம் எனக்கு, இது வேணும். ப்ரெட்டு ஃபுல்லாக கம் கிடச்சிச்சு. ஃப்ளிண்ட் அண்ட் ஸ்டீல் வேணும்னு கேட்டிங்கன்னா எனக்கு தேவைப்படும் தான் சொல்லுவேன் நான். ஃப்ளிண்ட் அண்ட் ஸ்டீல் தேவைப்படாது, ஸோ அது தேவையில்லை. ப்ரெட்டு பார்த்திங்கன்னா ப்ரெட் எங்கேயுமே கண்டுபிடிக்க முடியல. ஓகே, ஸோ நம்ம பொறுமையாக இப்படி தான் அடித்து வச்சுக்க முடியும். நான் ஒரு எத்தனை இருக்கு, ஓகே மக்களே. ஸோ பார்த்திங்கன்னா வந்துட்டு வெற்றிகரமாக ப்ரெட் எல்லாமே எடுத்தாச்சு. ஓகே மக்களே, அதை வச்சு நான் ஒரு வேலையாக நான் வந்துட்டு வெளில போயிருந்தேன். அதனால் வந்துட்டு ஒரு சின்ன கேப் எடுத்துட்டேன். ஓகே, யாரா நிற்க வச்சுக்கிறா? நான் நிற்க வச்சுனா செட் பண்ணிட்டாச்சு, செட் பண்ணியாச்சு. தென் இப்போ என்ன உங்கள்கிட்ட சொல்கிறேன் கடைசியில் எல்லாமே எடுத்தாச்சு. நம்ம இது ஒன்று எடுத்துப்போம், எடுத்து வச்சுக்கலாம். தென் கோல்டன் ஆப்பிள் எல்லாத்தையும் இங்கே வச்சுருவோம். ஃபயர் சார்ஜெலாம் நமக்கு தேவையில்லை, கொஞ்சம் ஓரமாகவே இருக்கட்டும். தென் இதெல்லாம் இருக்கட்டும் இங்கேயே. அவன்ட்டு அவ்வளோ பெரிய இதெல்லாம் பண்ண போகிறதில்ல, நார்மல் அவ்வளோதான். தென் இங்கே பார்த்திங்கன்னா இன்னொரு இது வச்சுருக்கோம். இந்த பார்த்திங்கன்னா வந்துட்டு நம்ம ஆல் ஓவர் எல்லாமே வைக்கிறது. இதில் பார்த்திங்கன்னா நம்ம மைனிங் போகிறதுக்கு மட்டுமே இருக்கக்கூடிய எல்லா திங்ஸுமே அதில் தான் இருக்கும். அப்படி செட் பண்ணிடுவோம், அதுதான் பெஸ்ட்டு. தென் ஓகே, இது எல்லாத்தையும் நாளைக்கு காலைல இருந்துச்சா மைனிங் போக வேண்டியதான். எட்டு வைக்கலாமா? இது வேணாம், இது வச்சுருவோம். இது வேணாம், இது வேணாம். ஐயோ, மைனிங் போகிறதுக்கு மெயினே நம்ம எடுக்கலையடா. ஐயோ, ஸ்டிக்கு வேணும், ஸ்டிக் இருக்கட்டும், இது இருக்கட்டும். இது வந்துட்டு இங்கே வச்சிட வேண்டியதான். இதெல்லாம் இங்கே வச்சுருவோம், இதை இங்கே வச்சுருவோம். அயன்லாம் நமக்கு தேவையே கிடையாது, உள்ளே இருக்கட்டும். இது பார்த்திங்கன்னா வந்துட்டு இங்கே போயிட்டோம். ஓ, நம்ம ஷீல்டு வேறு செய்யணுமா? ஷீல்டு ஒன்றும் பிரச்சனை இல்லை, அப்புறம் பார்த்துக்கலாம். நம்ம தூங்கிட்டு நாளைக்கு காலை போயிட்டு சின்ன மைனிங் ஒன்று பண்ணிட்டு தருவோம். அப்புறம் வந்துட்டு நம்ம பெரிய மைனிங்லாம் போகிறோம். ஓகே, நம்ம போயிட்டு என்ன பண்ணோம்னா கோல் வேணும். பாட்டு பைத்தியக்காரா, ஐயோ போச்சு, செத்துட்டேன். இங்கே பக்கத்தில் கதையும் இது முட்டாண்டெல்லாம் ஒன்றும் கேட்காம நம்ம பாட்டு கிளம்பிட்டே இருப்போம். இந்த இடத்துல மக்களை என்னால் ஒன்றுமே பண்ண முடியாது. கன்ஃபார்ம் இதெல்லாம் வெட்டி தான் அவங்களால. அதெல்லாம் வெட்டி எடுத்தால் தான் என்னால் ஏதோ 1-2 என்ன பண்ண முடியும்.
ஓகே, ஸோ இதை தச்சு ஓகே மக்களே, எல்லாமே முடித்தாச்சு. ஸோ அப்புறம் மேலே ஏறிட வேண்டியதான். இதுக்கு மேலே இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா எக்ஸாக்ட்லி நிறையா கோல் கிடைக்கும். இன்னும் இந்த இடத்துல போன வாட்டி அந்த போது நிறையா கோல், ஏகப்பட்ட கோல் அடிச்சு எனக்கு. சும்மா நிறையா கோல் கிடச்சி எனக்கு, என்னன்னே தெரில. அது தென் இங்கே வேறு எதுவுமே இல்லை. தானா மக்களா ஒன்றுமே இல்லை. ஏன் மேலே வர முடியல? ரொம்ப மெதுவாக வரேன். ஓகே, செத்துட்டேன். ஒன்றும் பிரச்சனை வந்தாச்சு. ஸோ நமக்கு சார்கோல் கிடச்சிருச்சு. உட்டு 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 இந்த உட்டு இந்த உட்டு இதெல்லாமே ஒரே சேம் உட்டு தானே. ஸோ போயிட்டு ஸ்டிக்ஸை சேர்க்கணும். ஸ்டிக்ஸ் இருக்குல்ல, 32 இருக்குல்ல, நிறைய எடுத்துக்கோ. நிறைய நமக்கு தேவைப்படும். மாதிரி இது நிறைய தேவைப்படும். இதை வச்சுக்கலாம். இது வந்துட்டு ஒரு பிளாங்க் தான். இதுலேயும் ஸ்டிக்ஸ் பண்ண முடியும் நிறைய. ஓகே, டன். நம்ம வந்துட்டு ஓவராலாக ரெடி ஆகிட்டு நினைக்கிறேன். எனக்கு தெரிந்து நான் ரெடி நினைக்கிறேன். இன்னொரு 2 ஃபர்னஸ் வாங்கிடலாமா? ஏன் ஃபர்னஸ் மட்டும் வர மாட்டேங்குது? இந்த ஸ்டோன் என்ன ஆயிடுச்சு? மக்களே, ஏதோ கிளிச் ஆயிடுச்சு மக்களே. சேட்ரா. அந்த ஒரு ஸ்டோன் மட்டும் வெளில போக மாட்டேங்குது. நான் வந்துட்டு பார்த்தீங்கன்னா என்னோடய வீட்டில் வந்துட்டு ஒரு இடத்த பார்த்தீங்கன்னா வந்துட்டு ரெடி பண்ண போகிறேன். அது வந்துட்டு இந்த இடமா, எந்த இடம் வச்சுக்கலாம்? அதை இந்த இடத்த வச்சுக்கணும். நம்ம இந்த இடத்துக்குவோம். இதை தூக்கி அந்த மாதிரி நமக்கு ஒரு இது வேணும். என்ன போதும் ஸ்டிக்ஸு வந்துட்டு தேவைப்படும்.
பாக்ஸஸ் எல்லாமே தைச்சு இந்த இடம் எதுக்கு பார்த்தீங்கன்னா வந்துட்டு நாளைக்குமே எடுத்துக்குவோம். நம்ம அப்படியே கீழே போய்ட்டு இருப்போம். கேவ் வந்து இந்த ப்ளூ டை தேவை. நல்லா ஆழமாக போயிடும் மக்களே. மக்களே கோல் கிடச்சிருச்சு. ஏகப்பட்ட கோல் கிடச்சிருந்தீங்க. ஓகே அவ்வளோதான். ஸ்டெப் மைனிங் ரெடி. இதுக்கு மேலே கோலுக்கு பஞ்சமே இல்லை. ஆனால் அவ்வளோ வச்சுருக்கேன் நான். எதாவது இருக்கா உள்ள? இதுக்கு முன்னாடி சரி பண்ண வாங்கியிருக்கோம். மக்கள் இது ஒரு கேவு மக்களே. கேவ் நல்ல கேவ் வந்துருக்கு எனக்கு தோணுது. என் உள்மனசு என்ன சொல்லுதுன்னா நீ கரெக்டாக தான்டா வந்திருக்க அப்படின்னு சொல்லுது. எனக்கு அந்த மாதிரி தோணும். உடாய யாருறாங்க? டே இருறா. நான் ஒரு செமையான ஐடியா பண்ண போகிறேன். உள்ளே போய் அடி வாங்கினது நீங்கள் பார்த்துருப்பீங்க. அது அப்படி தான் ஆயிடுச்சு. தென் அதுக்கப்புறம் அது எதுக்கு போட்டேன்னு பார்த்தீங்கன்னா இப்போ புரியும் பாருங்கள். இருக்கோ இங்கே போகிறீங்க மக்கள். இப்போ பாருங்க, இது எனக்கு தேவையில்லைன்னா அப்படி தூக்கி போட்டுன்னு வச்சுக்கோங்களேன். எனக்கு தேவையில்லைன்னு சொல்லி தூக்கி போட்டோன்னா வேறு கீழே போயிடும். ஸோ இது எனக்கு முன்னாடி கிட்டே வராது. நல்லா தெரிஞ்சிருக்கேன். தென் இப்போ பார்த்தீங்கன்னா வந்துட்டு மைனிங்குள்ளே இறங்கிட்டோம். எல்லாமே இருக்கிற மாட்டேன். பர்ஃபெக்ட். இதை எப்படி டேம் பண்ணுறதுன்னு தெரில. ஓகே, நம்ம வந்துட்டு ஒரு மைனிங்க்கான ஒரு இடம் போகிறோம். மைனிங்க்கான இடம்னு பார்த்தீங்கன்னாவே இந்த இடத்துல இருக்க ஒரு ஏரியா தான். அந்த ஏரியாவை வச்சு கொஞ்சம் அயன் எடுக்கலாம்.
மக்களே சவுண்டு கேட்கல. மக்களே சவுண்டு கேட்குது. அதே மாதிரி அவனை நான் பார்த்துட்டேன். க்ரீப்பர் வரான். மக்களே ஓட்டோ முட்டுச்சா ஓட்டோ. மக்களே அந்த இடத்துக்குள்ளே போனால் நிறையா ஐட்டம் இருக்குது. ஆனால் அந்த இடத்துக்குள்ளே போகணும்னு வச்சுக்கோங்களேன், நான் நிறையா செக்யூரிட்டி இதெல்லாத்தையும் தாண்டி தான் அந்த இடத்துக்குள்ளே போக முடியும். இப்போயே பார்த்தீங்கன்னா எந்த தண்ணீர் பண்ணேன் இங்கே திருக்காம பாருங்கள் லூஸ் பண்ணேன். ஒரு பிரச்சனை மாட்டிக்கினேன் போட்டான் நம்மளை. முஸ்டாமாகல. ஓகே, நம்ம வேறு வழியே இல்லை. அவங்ககிட்ட போய் சண்டை போட்டு எப்படியாவது அவனை காலி பண்ண தான் வந்துட்டு வந்துட்டான் மக்களே. அவன் நம்ம எப்பயும் நம்ம போய் முடிக்கிறதுன்னு வர தெரியலையே. எந்த பக்கம் வந்தாலும் அவன் போட்டுறான். ஆனால் நிறைய அயனு, எக்கச்சக்கமான அயனு. சரியான பிளேஸு. கண்டுபிடிச்சிட்டான். மக்களே ஒரு பிரச்சனை ஆயிடுச்சு மக்களே. டே டக்குன்னு போடா டே. அப்போ எவ்வளோ இது பிரச்சனையை தாண்டி நான் வந்துட்டு பார்த்தீங்கன்னா மக்களே உள்ள என்டர்மேன் தம்பி இருக்காப்புல போட்டார்ல. தம்பி என்டர்மேன் தம்பி. மக்களே சேடன்னு பார்த்தீங்கன்னா வந்துட்டு அவனை கொண்டுட்டான். ஓகே, நம்ம திரும்ப அதே இடத்துல வந்தாச்சு மக்களே. பார்க்குறதுக்குள்ளே எப்படியாவது நம்ம பார்த்துட்டோன்னா முடிஞ்சிடும் கதை. நமக்கு பார்க்கறதுக்கு முன்னாடியே ஒரு
இப்படி ஓடலாம், நம்ம இப்படி ஓடலாம். மக்களே ஓகே மக்களே, நம்ம வேகமாக ஓடி போய் இன்னொரு தடவை ட்ரை பண்ணி பார்ப்போம். இந்த வாட்டி கன்ஃபார்மாக எடுக்கிறேன். இப்போ போல் இங்கே தான் இருக்கிறேன்னா நம்ம டைமிங் சரியில்லை மக்களே, அதனால தான் பிரச்சனையாக இருக்குது. டைமிங் சரியில்லை மக்களே, ஸோ அதனால் ஒரு பிரச்சனையாக இருக்குது. ஓ மை காட், இப்போ நம்ம இதுக்குள்ளே போயிட்டப்போ அவன் எங்கடா போனோம், அங்கே போயிட்டான். இருந்தாலும் பரவாயில்ல, போயே ஆகணும் இந்த வழியாக. ஓகே, நம்ம இந்த வழியாக போய் கண்டுபிடிச்சிட்டான்ல, இப்படி போட்டு உட்காந்து வேண்டியது தான். ஓகே மக்களே, வச்சு கொண்டு வருது. இப்போ என்ன பண்ணுறதுன்னா, சேரன் பார்த்தீங்கன்னா வந்துட்டு நம்மளால் அந்த விச்சுக்கிட்டு இருந்து தப்பிச்சு போக முடியல. ஏதாவது பண்ணி நம்ம வந்து லாக் பண்ணி தான் ஆகணும். ஸோ கன்ஃபார்ம் பார்த்தீங்கன்னா வந்துட்டு அடுத்த வீடியோவில் அதை கண்டிப்பாக நான் வந்துட்டு லாக் பண்ணியே காட்டுறேன். ஓகே மக்களே, பாய்.